குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை. நான் வீட்டுல சேர முடியாம இருந்தேன். இங்க வந்து என் வீட்டுல இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பர். ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது நடந்தது. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால விரும்பி லைக் பண்ணி வர அந்த கோயில். நான் வரும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டம், குடும்ப கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அதில் பாதி எல்லாம் சரியாயிடுச்சு. நம்ம நினைச்ச வந்தது எல்லாமே நடக்குது இந்த கோயிலில். முனேஸ்வர அப்பா வந்து பார்த்தாவே நம்ம நினைக்கிற காரியங்கள் நிறைய நடக்குது. இவரை தேடி வந்தோன்னா மன நிம்மதி கிடைக்குது. இங்க வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம், நிம்மதியான வேலைகள் எதை வந்தாலும் இப்போ உங்களுக்கே எதானே இங்க கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கும். ஆனா நம்பிக்கையா இருக்கு. உள்ள வரல இந்த ஏரியால அந்த மண்ணை மேய்ச்சாலே அந்த வைப்ரேஷன் தெரியும். அவர்தான் எல்லாமே எங்களுக்கு சொல்லுவாரு. இவரை பார்க்கும் போது மனம் பூரிப்பு வந்து இங்க வந்து வரல, அமாவாசை இங்க வரலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு வணங்கினாவே அனைத்து தெய்வங்களுக்கான அம்சமும் பக்தர்களுக்கு வந்து சேரும். அம்மாவை நல்லா மனசுல நினைச்சு எதுனாலும் அது கரெக்டா மனசு நிம்மதி எனக்கு ஒரு தெம்பா இருக்குது. அவ்வளவுதான். அம்மா தான் எனக்கு மனசாலே நம்ப மாட்டேன். நான் நடக்கிறேன்னா எனக்கு ஆத்தா தான். என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆத்தா தான். எங்க ஆத்தா தான் என்னை காப்பாற்றி வச்சுக்கிறேன். நம்ம கோயில் உள்ள போனோம்னே அவசியம் கிடையாது. அவர் மண்ணை மிதிச்சாவே நமக்கு லைஃபே பாசிட்டிவா மாறிடும். கோயிலை பத்தி சொல்லுங்கம்மா. அவரு சாதாரணமா இந்த ஆத்து ஓரமா அவரு சின்ன கல்லுல தான் வச்சிருந்தாங்க. அப்புறமா பார்த்தா அவருடைய மகிமை இந்த ஊரே இவரால் தான் உருவாச்சு. இந்த ஆத்துல தான் உட்காந்தாங்க. ரொம்ப வரவங்க போறவங்க ரோடு வேலை செய்யறவங்க தான் கல்பனை ஏற்றிட்டு போவாங்க. தீமிதி அன்னைக்கு காப்பு கட்டிக்கிட்டு அந்த அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, சிலா காவடி, வேலு போன்றதெல்லாம் போட்டு அம்மனுக்கு பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. மலையனூர் அங்காள அம்மனுக்கு எப்படி வழிபாட்டு முறையோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற அங்காள அம்மனுக்கும். அங்கே எப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஊஞ்சல் வைபவம் நடக்குதோ அதே போல் இங்கே இருக்கிற அம்பாளுக்கும் காளியம்மாவுக்கும் ஊஞ்சல் வைபவம் நடக்கும். எல்லா அமாவாசைக்கும் காலை முதல் நள்ளிரவு வரை ஒவ்வொரு நேரம் அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம், உபயங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறும். இரவு 11 மணிக்கு வீரமா காளியம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சு ஆராதனை அலங்காரம்லாம் முடிஞ்சு நள்ளிரவு கரெக்டாக 12 மணிக்கு தூப தீப ஆராதனை அதெல்லாம் முடியும். அதை தொடர்ந்துன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் பக்தர்களுக்கு இங்கே அன்னதானம் வழங்குறோம். நான் கோயிலுக்கு வந்து நிறைய டைம் வரேன். எப்பொழுது இந்த கோயிலுக்கு வந்தாலுமே முனேஸ்வர அப்பா வந்து பார்த்தாவே நம்ம நினைக்கிற காரியங்கள் நிறைய நடக்குது. நல்லபடியாக நம்ம குடும்பங்கள்ல இருந்தோம், தொழில இருந்தோம், கல்வியில இருந்தோம், எல்லாமே வந்து நல்லபடியாகவே பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. யாருன்னா நம்ம அழியணும் அந்த மாதிரிலாம் நினைச்சாங்க, ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க ஒரு சிலர்லாம், அவங்களாம் இவங்களாம் சரி நல்லா வரக்கூடாது அப்படிலாம் நினைச்சாங்கன்னா கூட அந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே வந்து நம்ம விட்டு நீங்கி தான் போகுமே தவிர்த்து நம்மை நோக்கி எதுவுமே வராது. அந்த அளவுக்கு வந்து முனீஸ்வர ஐயா வந்து நம்ம எல்லாரையும் நல்லபடியா பாக்குறாரு. நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு என்ன நடக்குதுன்றதை விட பணம் இதெல்லாம் வர்றதை விட நம்மளுடைய மன நிம்மதியா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியே வந்து மன நிம்மதியா இருந்தாவே போதும். எவ்வளவு கோடியா இருந்தாலும் அது அவசியம் கிடையாது. மன நிம்மதி தான் முக்கியம். இவரை தேடி வந்தோன்னா மன நிம்மதி கிடைக்குது. பணம்ன்றது ரெண்டாவது தான். மன நிம்மதியா நோய் நொடி இல்லாம இருக்கிறேன். அது வந்து முனேஸ்வர ஐயா நல்லா பார்த்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல். எனக்கு வந்து நல்லபடியா நான் மன நிம்மதியா இருக்கிறேன். வந்தாவே ஐயா கிட்ட எதையுமே நான் வேண்டது கிடையாது. நான் வந்து போய் அவர் மண்ணை மறிச்சிட்டு போனாவே எனக்கு மன நிம்மதி ஆயிடுது. அது நம்ம கிராமத்து சைட்ல காவல் தெய்வத்தை வணங்குவாங்க. சிட்டியில இருக்கவங்களுக்கு அது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் முருகரை வணங்குறாங்க, பெருமாளை வணங்குறாங்க தவிர்த்து முனீஸ்வரன்ற ஒரு தெய்வம் இருக்கிறதே பாதி பேருக்கு தெரிய மாட்டேது. நாங்களாம் கிராமன்றதுனால எங்களுக்கு தெரியும். சென்னையில ஒர்க் பண்றதுனால அதை தேடி முனீஸ்வரன் ஐயாவை தேடி வரோம். கோயில் உள்ள போனோன்னே அவசியம் கிடையாது. அவர் மண்ணை மிதிச்சாவே நமக்கு லைஃபே பாசிட்டிவா மாறிடும், மன நிம்மதியா கிடைக்கும். நாங்க இங்க வந்து 18 வருஷமா வரோம்ப்பா. எங்களுக்கு இங்கே வந்தால் தான் மன திருப்தியாகவே இருக்கும். மேல்மலையினுள்ள இருக்கிற அங்காள பரமேஸ்வரி எப்படியோ அதே சாட்சா இந்த அம்பாலும் எங்களுக்கு அங்கே இருக்கிறவ தான் இங்கேயும் இருக்கிறா. கண்டிப்பாக அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து கை கால் உடம்பு முடியலையோ எதுவும் இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே சுற்றி போடுறாங்க. அப்புறம் இங்கே முனீஸ்வரர் ஐயா இருக்காரு. இந்த அம்மாசிக்கு வந்தாக்கா இந்த கெட்ட நான் பிடிச்சிருக்கலாம் விலைக்கு போகும். 5 வருஷமா வந்துட்டு இருக்கு. இந்த கோயில்ல நம்ம நினைச்சதே நிறைவேறும். நம்ம என்ன வேண்டிட்டு போறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும். நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி மலையனூர் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஆத்து கோயில், அங்காளம்மன் கோயில் சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டா நம்ம ஐயா முனீஸ்வரன் தான். அங்க மலையனூர்ல முனீஸ்வரன் சின்னதா இருப்பாரு, நல்ல பிரம்மாண்டமா இருப்பாரு. அவரு அதே பவருக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. வாரம் வர வேணும். இது எனக்கு 6வது வாரம். என்ன சிறப்பு இந்த கோயில நம்ம
நம்ம கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு வந்து நம்மளுக்கு ஏதோ இல்லை உடம்புக்கோ மனசுக்கோ கஷ்டம்னா வந்து ஒரு எலுமிச்சை வாங்கி சுத்தி போட்டுட்டு அதை எலுமிச்சை பழத்தை வந்து கடவுள் நினைச்சு சுத்தி போடுவாங்க. இங்க சுத்தி போட்டுட்டு உள்ள போய் கடவுளை வேண்டி ரிலாக்ஸா உட்காந்து கிடந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நான் வேண்டிட்டு போகும்போது நான் வரும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டம், குடும்ப கஷ்டம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அதுல பாதி எல்லாம் சரியாயிடுச்சு. இங்க வந்து எல்லாரும் வராங்க, நம்பி வராங்க. அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி இங்க நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குது. நம்ம நம்பிக்கையோசரம் இந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா மனசளவுல அந்த கோயில் ரொம்ப கொஞ்சம் பிரபலமா ஆகல இன்னும். ஆனா பிரபலமா சீக்கிரம் ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம நினைச்ச வந்தது எல்லாமே நடக்குது இந்த கோயில்ல. எப்போ நினைக்கிறேன்னா அப்போ வருவேன் வாரம்ல. ஆமா நான் எது நினைக்கிறேன்னா அது நான் வியாபாரம் பண்றேன். எது நினைக்கிறேன்னா அது அந்த அம்மாவை நல்லா மனசுல நினைச்சு எதுனா அது கரெக்டாகும். எங்களுக்கு வந்தது மன திருப்தி, மன சந்தோஷம் எல்லாமே இருக்குது. நான் வரோம். எனக்கு வந்து என்ன சொல்றது, வந்த போது ஃப்ரீயா இருக்கு, மனசெல்லாம் ஃப்ரீயா இருக்கு, மனசு நிம்மதி, எனக்கு ஒரு தெம்பா இருக்குது. அவ்வளவுதான். என் பையனுக்கு 10 நாள் கல்யாணம் ஆச்சு. 10 நாள்ல முடிஞ்சது. 8ஆம் மாசம் அம்மா தான் எனக்கு மனசாலே நம்ப மாட்டேன். நான் நடக்கிறேன்னா எனக்கு ஆத்தா தான். என் புள்ளிக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆத்தா தான். அந்த அம்மா கல்யாணம் ஆகலையா, உனக்கு கல்யாணம் எங்களுக்கு எல்லாம் வந்து என் பையனுக்கு 10 நாள் அழுவ ஒரு போய் அழுவேன். எனக்கு ஆத்தா தான் என்னை காப்பாத்தி வச்சுக்கிறேன், என்ன நடக்க வச்சுது எல்லாமே. இந்த இடத்துல வந்து அம்மாவுக்கு இங்க வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷம், நிம்மதியான வேலைகள், குடும்பம் நிம்மதியா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய இங்க வந்து வரப்பிரசாதமா குழந்தைகள் நிறைய பிறந்திருக்கு இந்த கோயிலுக்கு வந்து. இந்த செய்வினை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த மண்ணுல காலடி வச்ச உடனே ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து தடுமாற்றங்கள் நிறைய வரும். ஒரு நேர் வழியில நம்ம போக முடியாது, குடும்பத்தை நிலநடத்தி நடத்த முடியாது. பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நண்பர்கள் ரீதியாகவும் சரி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளா இருக்கும். வாகனம் ஓட்டின்னு போவோம், சாதாரணமாவே நம்ம ஏதோ நினைச்சுன்னு போவோம். ஆனா நமக்கு நடக்கிறது வேற ஆபத்து நிறைய நடக்கும். என்ன மாறி இருக்கு இப்போ? நான் எங்க குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை. நான் வீட்டுல சேர முடியாம இருந்தேன். இங்க வந்து என் வீட்டுல இப்ப அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பர். ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது நடந்தது. ஓகே. அந்த கோயில் அதை வச்சுதான் நான் வரேன் மெயினாவே. இப்போ வந்து எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் வேண்டி இருக்கேன், அதுவும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் சூப்பர். வீட்டுல எதுவுமே சொல்லல, இப்ப திரும்ப எதுவுமே சொல்ல. இப்ப போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க வீட்டுல? ஒண்ணு நான் அவங்களா எங்க அண்ணனா போன் அடிச்சு பேசினாங்க, நீ வாடா தம்பி நாங்க இருக்கோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. சூப்பர். ஆக்சுவலி பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால விரும்பி லைக் பண்ணி வரேன் அந்த கோயில். நிறைய உதவி பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ரொம்ப சக்தி வந்தவர். மூடக்கூடாதுன்னு ஒருத்தர் மேல சாமி வந்து மூடக்கூடாதுன்னு சாமி வந்து சொல்லி எனக்கு மூடணும் படக்கூடாதுன்றார். இவருக்கு முனீஸ்வரர் வந்து மேல தளம் போடக்கூடாதுன்றார். இப்படிதான் இருப்பாரு. நான் மக்களுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கேன், இந்த ஊரை காக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். எதை வந்தாலும் இப்ப உங்களுக்கே எதானே இங்க கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கும். ஆனா நம்பிக்கையா இருக்கணும். எனக்கு மன சாந்தி நடந்து நான் எதுவுமே கேட்கல. அவர் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு, நான் எதுவுமே கேட்கல. நோவு நொடி இல்லாம எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் பையனுக்கு வந்து நிறைய விரோதம் இது அந்த. ஆனா இவரை நினைச்சாவே எனக்கு எல்லாம் அவங்க கிட்ட யாரும் வரமாட்டாங்க. இங்க கருப்பணசாமி இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்து முருகனுடைய ஸ்தலங்கள் தனியா இருக்கு. அப்புறம் உள்ள காளி தேவி இருக்கிறாங்க, அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க, விநாயகர் இருக்காரு. எல்லா தெய்வங்களும் இங்க வந்தாலே இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாரும் இங்க வாங்க. இங்க வேண்டுனா எல்லாமே நடக்கும். நீங்க வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வரணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு மைண்ட்குள்ள எப்பவுமே கொடுத்துருக்கு. எவ்ரி மந்த் அமாவாசைனா கரெக்டா வந்துடும். ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ஒரு மைண்ட்ல இன்டென்ஷன் வரணும் அப்படின்னு நம்பி வந்தோன்னா கண்டிப்பா நம்ம அது எல்லாமே நடக்குது. நானே மேக்ஸிமம் கோயில்லாம் போக மாட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு அந்த என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்? மாற்றம் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும்ல. அது ஸ்பிரிச்சுவலா போக மாட்டோம், பாசிட்டிவான இது இருக்கு. நாங்களும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சுத்தி போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போய் சாமி கும்பிட்டோம். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சுத்தி போடுவாங்க. ஆனா சுத்தி போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரணும். முனீஸ்வரனாவே காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி. அப்படி இல்ல, நம்ம மனசுதான் அது. நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிட்றோம், அந்த கடவுள் நம்மளுக்கு காவல் தெய்வம், நம்ம கூட தான் இருப்பாரு. நம்மளுக்கு அது பயம்லாம் கிடையாது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. முனீஸ்வரன் ஒரு காவல் தெய்வம், நம்ம கூட வர ஒரு தெய்வம் தான் அது.
அதுதான் வந்து பயம். ஐயோ முனீஸ்வரர் வந்து நம்மள வந்து மிரட்டுமோ இல்ல தூங்க விடாதோ நம்ம குடும்பத்தெல்லாம் பண்ணிடுமோன்னு சொல்லி பயம். ஆனா அப்படி கிடையாது. அவர் வந்து நம்மளுக்கு காவல் தெய்வங்கிறது இன்னும் யாரும் புரிஞ்சுக்கல. அது புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே வருவாங்க, இன்னும் எல்லாருமே வருவாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே எல்லாம் கன்ஃபார்ம் வந்துருவாங்க. லாங்ல இருக்கவங்களுக்கு தெரியல இந்த கோயில் ஃபேமஸ். நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கோயில்? எனக்கு எங்க அத்தை ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க என்ன முத வாட்டி. கஷ்டம்னு சொல்லியிருந்தேன், என் கூட வாடான்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. அவங்க எப்பயுமே ரெகுலரா வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட தான் நான் வந்தேன். இல்லை இப்போ நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால வரது ரூட் சரியா வாட்டம் இல்லை, அதனாலே நிறைய பேர் தெரியல. இப்போ பெரிய வண்டிங்கெல்லாம் வர முடியாது. ஆட்டோ இருந்தாலும் இந்த கார்னர்லேயே வந்து உள்ள வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது உள்ள வரது வழி இருக்குன்ட்டு. அதனால தான் இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகி இப்போ பேக்ரவுண்ட்லாம் சரி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. பார்க்கிங்லாம் பெரிய பார்க்கிங்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் இப்போ நிறைய பேர் வர வேன் வச்சே வராங்களே நிறைய முனிஷர். அதான் அந்த வைப்ரேஷன் தான் பாசிட்டிவ் வைப் உள்ள வரல. இந்த ஏரியாவில் அந்த மண்ணை மேய்ச்சாலே அந்த வைப்ரேஷன் தெரியும், வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா. இந்த கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து வரேன். அங்காளம்மா கோயில் ரொம்ப பவர் உள்ள கோயில். எல்லா வேண்டுதலும் நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேற்றும். பவர் ஜாஸ்தி இல்ல முனீஸ்வரனுக்கும் அங்காளம்மாவுக்கும். இது இன்னும் நிறைய பேர் இந்த நெருப்பீறி வந்துதான் எக்கச்சக்க பேர் வந்தாங்க. அதுக்குதான் நிறைய பேர் வந்தாங்க. இப்பதான் நல்லா நடக்க போகுது. பொண்ணு கல்யாணம் ஆகணும் தான், இப்பதான் நடக்க போகுது. ஆமா, அமாவாசைக்கு மட்டும் வரும். நம்ம முனீஸ்வரர்கிட்ட அங்காள பரமேஸ்வரி கிட்டே வேண்டிக்கிட்டா நல்லா நல்லபடியா நடக்கும். என்ன வேண்டுதலுக்காக வருவீங்க? வீடு கட்டணும், இல்ல ஒரு இடம் வாங்கணும், இல்ல கல்யாணம் பண்ணணும், இல்ல குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி வேண்டிட்டு போனா எல்லாம் நல்லபடியா முடியும். கந்திஷ்டி நல்லா நடக்கும், நினைச்சது நடக்கும். முனீஸ்வரர் ஐயா கூட இருப்பாரு. இது நண்பரும் சாமி நம்பினா சாமி நல்லா நம்ம நல்லா செய்யும். அதனால எனக்கு திருப்தியா இருக்குது. மாசம் மாசம் வரும். மாசம் கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்க, ஊஞ்சல்ல போடுவாங்க பெரும்பாலும் நைட்டு. அதை பார்ப்போம். அம்மாசைக்கு வந்து நைட் தங்கிட்டு காலையில் எழுச்சி போவோம். நைட் தங்கலாம். நைட் தங்கும் யாரும் தங்கி இருக்கிறோம். நீங்க தங்கறதுக்கு முடியுங்க. பாக்குறது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அப்படி டக்குனு கிராமத்துல அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இது சிட்டிக்குள்ள ஒரு இருக்க ஒரு கிராமம். காசு தேட்டர் சுத்து வட்டாரத்துல கோயிலுக்கோசம் அதுக்காக இந்த இடத்தையும் விட்டுட்டாங்க. கோயில் சக்தி வாய்ந்திருந்ததுனால முனீஸ்வரன்றது நம்ம காவல் தெய்வம் சொல்லுவாங்க. காவல் தெய்வம். இந்த 7 முனில வால்முனி, தவமுனி, அவர்தான் எல்லாமே எங்களுக்கு சொல்லுவாரு. இங்க நிறைய பேர் வேண்டுதல்னாக்கா குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை, அப்புறம் வந்து குடிபோதையினால கணவன் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறது, அப்புறம் வந்து நிறைய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்க வந்து தீர்வு இருக்கு இந்த அம்பாளுக்கு. எல்லாரும் வரலாம். ஐயன் இருக்காரு பாருங்க, வானோங்கி மேலோங்கி நிக்கிறார். இவரு எல்லாத்தையும் எல்லா ஒரு கெட்ட சக்திகளையும் காலில் போட்டு மிச்சிருவார். கண்டிப்பா இவரை பார்க்கும் போது மனம் பூரிப்புப்பா, பூரிப்பு. வந்து இங்க வந்து வரல, அமாவாசை இங்க வரலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ என்ன இன்னைக்கு விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஐயனை நாங்க நினைச்சோம். அமாவாசை அதுவுமா அம்பாளுக்கு வந்து முழு சக்தி இருக்கும்பா. ஐயனுக்கும் முழு அவளை காவ காக்குற ஐயனுக்கும் முழு சக்தி இருக்கும். அதுதான் இங்க வந்தா நல்லபடியா எல்லாமே நடக்கும். தொடர்ந்து 18 வருஷமா வரும். 18 வருஷமா வரும். ஆமா, ரொட்டீன் ஆயிருச்சு. அமாவாசை வரலைன்னா ஃபீல் பண்ணுவோம். எங்க இருந்தாலும் நாங்க நினைச்சுப்போம் மனசார. இந்த டைம்ல எனக்கு வராம இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு போனா கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆமா, ரெகுலரா அமாவாசைக்கு வந்துட்டு இருக்கு. ஐயா முனீஸ்வரனை சொல்லணும்னா, முனீஸ்வரர் வந்து 48 அடி உயரம். அது 48 அடின்றது ஒரு மண்டல பூஜையா கணக்கு வச்சு பண்ணது. ஒரு மண்டலம்ன்றது 27 நட்சத்திரங்கள், 12 கிரகங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் உள்ளடக்கியது. 48 நாட்கள், அதான் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அதை வச்சுதான் ஐயா முனீஸ்வரனை உருவாக்குனது. அவர் தலையில பாத்தீங்கன்னா கலசத்துல இருந்து விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பெருமாள், பிரம்மதேவர் எல்லாம் இருப்பாங்க. அவர் கழுத்து கீழே பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் இருக்கும். அது சொல்லுன்னா அஷ்டலட்சுமி இருக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த ருத்ராட்சத்துக்கு கீழே வந்தீங்கன்னா 12 ராசிகள், 9 கிரகங்கள், இடதுபுறமோ வடதுபுறமோ. அவர் கீழே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர், உமா மகேஸ்வரி. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மணி இருப்பாங்க, இடது பக்கம் கலைவாணி இருப்பாங்க. அவர் இடுப்புல ஒட்டியான மாதிரி 27 நட்சத்திரங்களும் பொருந்தி இருக்குது. ஒரு வணங்கினாவே அனைத்து தெய்வங்களுக்கான அம்சமும் பக்தர்களுக்கு வந்து சேரும். நம்பிக்கையோட செய்யணும். ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும்
அவருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று இரவு அதே மாதிரி யாகம் வளர்த்து ஹோமம் வளர்த்து எல்லாம் பண்ணி அவருக்கு 108 படியினால சாப்பாடு உணவு தயாரித்து நான் அசைவ விருந்து தான். அவர் கோவக்காரெல்லாம் சொல்றது வந்து அவரை பத்தி தெரியாம சொல்றது. அம்பாலை பார்த்தோம்னா எந்த அம்பாலுமே வந்து கோவப்பட மாட்டோம், அது தாய் உள்ள மாதிரி. அதே போல இவர் தந்தை உள்ளவர்னு சொல்லணும். அவரை எந்த அளவுக்கு நம்ம பக்தியோட வணங்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு நல்லது செய்வார். நம்பிக்கை தான் அவருடைய இது. சொன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அங்காளம்மனுக்கு விசேஷம் இருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவிளக்கு பூஜை, பக்தர்கள் மூலமா திருவிளக்கு பூஜை நடைபெற்று இப்ப இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிப்பழக்கம் நிறுத்தணும், அதுல இருந்து விடுபடணும்னு வேண்டிக்கிட்டு ஐயாவை வந்து வணங்கிக்கிட்டு இங்க இருக்கிற பூசாரிங்க மூலமா சத்தியவாக்கு செய்து அந்த குடியை நிறுத்ததுக்காக வேண்டி கட்டுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் கட்டி அந்த குடியில இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. அதே போல முடிக்கயிறு, அம்பாளுடைய முடிக்கயிறு, ஐயா முனீஸ்வரோட முடிக்கயிறு எல்லாம் இருக்குது. அது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பில்லி சூனியம் காத்துக்கரு பண்ணாம நோய் நொடி எல்லாம் இல்லாம டிஸ்டி நீக்கணும்னு மூட நம்பிக்கை இல்லாம தெய்வ பக்தியை சார்ந்து மட்டுமே அதை நம்பி செய்யறாங்க.